ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 3 மாதமாக நான் கார்டனிங் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சூப்பரான ஒரு ரிசல்ட்டோட உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த செட்டப் எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நாங்கள் எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணல் ரெடி பண்ணோம், செடி வைக்கிறதுக்கான மண். இது எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து கேசவன் ஒரு அண்ணா வேலை செய்கிறாரு. அவர் தான் வந்து தோட்டத்து மண் அங்கே இங்கே இருந்த மண்ணெல்லாம் எடுத்து வந்து சேர்த்து வச்சார். இப்போ வந்து பக்கத்தில் உள்ள ஒரு நர்சரியில் வெர்மி கம்போஸ்ட் ஒரு பேக்கும் கோகோபிட் ஒரு பேக்கும் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையுமே அந்த மண்ணோட சேர்த்து அந்த அண்ணா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மண்ணில் இருக்க கல் கட்டி எல்லாம் பொறுக்கிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த கோகோபிட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மணலை வந்து ரெடி பண்ணிட்டாரு. நான் நிறைய செடிங்க பக்கத்தில் இருக்க நர்சரியில் வாங்கியாந்து வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் ஜியோ மார்ட், அப்புறம் மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லலாம் நிறைய செடிங்க வாங்கியிருந்தேன். இல்லை பாதி செடி பார்த்திங்கன்னா திருடிட்டு போயிட்டாங்க. மீதி செடியை இவங்களுக்கு பயந்து நான் மாடியில் கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரியாக தண்ணி ஊற்றாமல் காஞ்சி போச்சு. அது போக ஒரு சில செடி மட்டும் தான் என்னால் காப்பாற்றி வைக்க முடிஞ்சுது. அதனால் ஃபஸ்ட்டு மண்ணை ஃபில்ட்ரு பண்ணதும் கொஞ்சம் க்ரோ பேக்கில் அந்த மண்ணெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு நான் வாங்கி வச்சுருந்த செடிங்களை அதில் ஒன்று ஒன்றா நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் கேசவண்ணா. இதெல்லாம் கிளம்பிங் ரோஸ் பிளான்ட்டு, அதாவது மரம் மாதிரி கொடி மாதிரி வளரும்ல அந்த செடின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஜியோ மார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது 3 செடி வாங்கியிருந்தேன் நான். 3மே கொடி மாதிரி படரும்னு சொல்லியிருந்தாங்க. ஜியோ மார்ட்டில் வாங்கினதில் ஒரு செடி வந்து சாகக்கூடிய கண்டிஷனில் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 செடி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே மாற்றி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஜியோ மார்ட் வந்து ஓப்பனே ஆகலை. அந்த ஷாப்பிங் பேஜ் வந்து ஓப்பனே ஆகலை. நானும் நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதனால் அந்த செடிங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணவே முடியல. அந்த செடிங்க பேர் கூட எனக்கு என்னன்னே தெரியல. அது ஒரு ஓரமாக வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான டோரியா செடி. இது பக்கத்து நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். சாண்டில் கலரில் பூக்கும். இது வந்து நட்டுட்டோம். அடுத்ததாக இது என்ன செடின்னு பேர் தெரில. கல்யாண மண்டபத்துலலாம் அலங்காரத்துக்கு வைப்பாங்கல்ல ஒரு பூ, அந்த செடின்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராபெரியில் வந்து சைடில் ஒரு குச்சி மாதிரி தொங்குது இல்லை, அதுலேயும் வேர் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் ஒரு தொட்டியில் அதை வச்சுட்டு அந்த வேர் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விடணும்னு சொன்னாங்க. அது நட்டாச்சு. இந்த செடி தான் வந்து நான் ஜியோ மார்ட்டில் வாங்கினது. இது பேர் தெரியல. குட்டி குட்டியாக ரெட் கலரில் பூக்குது. அதையும் ஊனி வச்சாச்சு. ஃபைனலாக நாங்கள் செடியெல்லாம் நட்டு முடிக்கிறதுங்களையும் நல்லாவே இருட்டிருச்சு. கொசு ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேசவனா டென்ஷன் ஆகி கொசு கூடலாம் பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாரு. வா கடிங்க, காதை கடிங்க, அதுதான் ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். அவங்க அங்கே போய் கடிங்க, நான் ஓனர் அம்மாவை ஏன் கடிக்கிறீங்க? இதே சுண்டி போன ரத்தம். லாஸ்ட்டாக நம்ம நட்டு வச்ச எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நைட்டெல்லாம் அது அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. ஃபஸ்ட் டே கார்டனிங் ஒர்க்கு இப்போ முடிஞ்சுது. மீதி வேலையை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து மீதி இருக்கிற க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த க்ரோ பேக்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஒரு பேக் வந்து 12 ரூபாய் ரேட்டு தான் வரும். ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு செடியாவது வாய் பேசாமல் வைப்பீங்க, நானும் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். எங்கள் வீட்டில் என்னை தான் வாயாடினுவாங்க. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாருன்னா மூடவே மாட்டார், பேசியே சாவடிப்பார். நானும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் எப்போவாவது கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருப்பார், நம்ம எதனா பேசலாம்னு நினச்சா பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக அவரை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஃபில் பண்ண பேக் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வைக்க சொல்லிட்டு அவரை. நான் இந்த கார்டனிங் எங்கே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட கார் பார்க்கிங்கில் தான். கார் பார்க்கிங்கில் இருந்த இடத்துல சைடில் கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சு. அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கல்லை எடுக்க சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அகலமாக ஆக்கிக்கிட்டேன். எனக்கு மண்ணில் வைக்கிற செடிங்களெல்லாம் நாங்கள் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் இங்கே சில செடிகள் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஒரு சில செடி வந்து இங்கே தான் வச்சுருக்க போகிறேன். என்னதெல்லாம் இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சுப்பூ செடி, இட்லி பூச்செடி, அப்புறம் வந்து ரோஜா பூ, கனகாமரம், மணத்தக்காளி, அப்புறம் வந்து டிசம்பர் செடி வந்து 2 கலர் இருக்குது. அப்புறம் வாழை மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள கொடிங்க, வெத்தலை கொடி, அப்புறம் வந்து நிறைய காட்டுக்கொடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. வெத்தலை கொடி வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருச்சு. அப்புறம் பப்பாளி செடி இருக்குது. இங்கே இருக்க எல்லா இடத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பக்கத்து வீடு வந்து ஜப்திக்கு வந்துருச்சு. அதனால் இப்போதைக்கு அதில் யாருமே குடி வரவும் மாட்டாங்க. பேங்க்லேயுமே அந்த ப்ராசஸிங் முடிய 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்தையும் சேர்த்தே நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கு அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம். லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப கம்மி தான்.
அந்த இடத்த நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வைக்கிற செடிங்கெல்லாம் நம்ம வைக்க முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு க்ரோ பேக்கில் வைக்கிற செடியெல்லாம் வைக்க போகிறோம். க்ரோ பேக்கில் மண்ணை ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா உள்வாங்கிற வரைக்கும் அதை அப்படியே ஆற விட்டாச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான விதைகளை வந்து நாங்கள் அதில் போட ஆரம்பித்தோம். விதை வந்து நான் மீஷோவில் தான் எதுவுமே வாங்கியிருந்தேன். இதோடைய காஸ்ட் வந்து 140 ரூபா. 45 வகையான காய்கறி விதையும் 45 வகையான பூ வகையும் இதில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு காய்கறி விதைகள் தான் நடப்புகிறோம், அதுக்கப்புறமா தான் பூக்கள் நடப்புகிறோம். இந்த காய்கறி விதையிலே எந்தெந்த விதையெல்லாம் மண்ணில் போடுறது, எதெல்லாம் வந்து மாடியில் வைக்கணும், எதெல்லாம் க்ரோ பேக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இதோட கண்டினியூஸாக நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அடுத்த கார்டனிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.